சங்கீதம் 50:15வது வசனம் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. ஆண்டவர் சொல்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்துல இன்னைக்கு நிறைய பேரு தப்பான முடிவுலாம் எடுக்கிறாங்க. தனக்கு ஆபத்து வரும்போது தற்கொலை செய்து கொள்றாங்க, தவறான பாதையில போயிடுறாங்க, தவறான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்துல இன்னைக்கு நம்ம யாரையோ நோக்கி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். எதேதோ செய்யலான்னு யோசனையா இருக்கிறோம். எங்கேயாவது போயிடலாமான்னு நினைக்கிறோம். ஆபத்து காலத்துல ஏதாவது பண்ணி கொள்ளலாமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் ஆபத்து காலத்துல உனக்கு எது கெடுதி ஒன்று நீ செய்து கொள்ளாத, தப்பான முடிவு எடுக்காத, தவறான பாதைக்கு போயிடாத. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நான் என்ன செய்வேன்? நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு நம்ம வருஷம் முழுக்க கடவுளை வணங்குகிறோம், கோயில்குள்ள சுத்துறோம், எல்லா தெய்வத்தையும் வணங்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா ஆபத்து வரும்போது தற்கொலை பண்ணிக்கொள்றோம். அப்போ ஒரு வருஷம் கர்த்தரை வணங்குகிறோம், ஆனா ஆபத்து வரும்போது தற்கொலை பண்ணிக்கிறோம். இது எந்த விதத்துல நியாயம்? ஆகையினால அப்போ ஆபத்து காலத்துல உதவுவதற்காக தான் நம்ம கர்த்தரை தேடுகிறோம். நல்லா இருக்கும்போது கர்த்தரை தேடிட்டு ஆபத்து வரும்போது தவறான முடிவு எடுக்கக்கூடாது. இப்போ ஆபத்து காலத்துல உதவுவார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருந்து, நல்லா இருக்கும்போது மாத்திரமல்ல, ஆபத்து காலத்திலையும் அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆகினால கர்த்தர் நமக்கு விடுதலை செய்து அவர் நம்மை விடுவிக்கிற தேவனா இருக்கிறாரு. அப்பொழுது நாமும் கூட அவரை மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். ஆமீன்.